Hello everyone, this is Techtors. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது concept of if else loops. First, what is if else loop? If else loopனா என்ன அப்படினு பார்க்கலாம். If else அப்படின்றது ஒரு loop of conditions. அதாவது நம்ம ஒரு particular condition ஒரு programmingல insert பண்ணும்போது அந்த condition true ஆவற வரைக்கும் அந்த loop execute ஆயிட்டே இருக்கும் until அந்த நம்ம கொடுத்திருக்க condition false ஆகுற வரைக்கும். இப்போ இந்த if else அப்படின்றது JavaScriptல condition statements அப்படினு சொல்வாங்க. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா different actions-ஐ different conditions-ல execute பண்றதுக்காக தான். இப்போ இதனுடைய syntax என்ன அப்படினா if அப்படின்றது நம்ம கொடுத்திருக்க அந்த நம்மளுடைய word if அதனுடைய condition next அதனுடைய body of logical conditions அதே மாதிரி else அதனுடைய body of logical condition இதுதான் இதனுடைய simple syntax for if else நாம if else கான flow chart பார்க்கலாம் இப்போ இது ஏதோ some logical conditional code conditional blockல போகும் இப்போ இந்த code true-ஆ இருந்துச்சு அப்படினா if blockல இருக்க code வந்து execute ஆகி நமக்கு output கொடுக்கும் அதுவே sometimes இந்த logical conditionல கொடுக்கிற இந்த conditional codes false ஆயிடுச்சு அப்படினா else blockல இருக்க code வந்து execute ஆகி output கொடுக்கும் சிம்பிளா if அதோட condition அது true-ஆ இருக்கும்போது if block codes execute ஆகும் suppose அது false-ஆ இருந்தா else blockல இருக்க code வந்து execute ஆகும் இப்போ இதில இருக்க எக்ஸாம்பிளை பார்க்கலாம் this program demonstrate else if statement இது வந்து ஒரு C program நம்மளோட இந்த if else statement-ஐ எப்படி நம்ம சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணனும்ன்றதுல பார்க்கலாம் இது ஒரு include studio.h main இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை கொடுத்திருக்கிறது ஏதோ ஒரு some marks entry பண்ணும்போது அதனுடைய கிரேடை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம் இதல நான் யூஸ் பண்ணிருக்கிறது if mark வந்து 75 க்கு மேலயோ இல்ல ஈக்குவலாவோ இருந்தா distinction ஆகும் இல்ல 60 க்கு மேல இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும் 50 க்கு மேல இருந்தா செகண்ட் கிளாஸ் அதுவே 40 க்கு மேல இருந்தா கிளாஸ் பாஸ் and அது மத்தது அதாவது else block இது மத்தது இருந்தா fail இப்போ இதல நம்ம if else இதுக்குள்ள else if அப்படினு மூணு blocks-ஆ யூஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு பேர் தான் nested else if class அப்படினு சொல்வாங்க இப்போ அந்த புரோகிராமோட அவுட்புட் பார்க்கலாம் அவுட்புட் ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணும்போது நம்ம 52 னு கொடுக்கிறோம் மார்க்ஸ் அப்போ அதனோட நம்ம இருக்கிற கண்டிஷன் செகண்ட் கிளாஸ் சோ செகண்ட் கிளாஸ் னு கொடுக்குது நெக்ஸ்ட் enter the marks 68 அதலோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்து enter the marks 50 so 50 ஓட இது கிரேட் வந்து fail and enter the marks 89 அதனோட கிரேட் வந்து distinction அப்படினு இது இந்த மாதிரி ரன் ஆகி காட்டுது இதுதான் சிம்பிளா இருக்கிற nested class and keep learning with Techtors